வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். மழை எல்லா இடத்துலயும் ஒரே மாரி பெய்யாதுங்க. எல்லா நேரத்துலயும் ஒரே மாரி பெய்யாது. எல்லா நேரத்துலயும், எல்லா இடத்துலயும் ஒரே அளவா பெய்யாது. சில நேரம் அடிச்சு ஊத்தும், கருணவளல் மாரி. சில நேரம் சும்மா கஞ்ச பிஸ்னாரித்தனமா அங்கங்க தூறல் போடும். சில நேரம் அதுவுமே இல்லாம வறட்ட வச்சுரும். இப்படி மழை ஒரே மாரி இருக்காது. அதே மாரி தான் ஒரு மனுஷனோட மனசும். ஒரு பொருள் மேல ஒரு மனுஷனுக்கு அதிக ஈடுபாடு வரும்போது, அதுல அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. அதே அந்த ஆர்வம் குறையும்போது, அதுவும் குறையும். அதே மாரி கொஞ்ச நாள் கழிச்சு, அதுல இருக்கிற ஆர்வம் சுத்தமா வற்றி போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அது மேல ஆர்வம் அதிகமாகும். திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதிகமாகும், கம்மியாகும், குறையும். ஒரே மாரி இருக்காது. மனுஷனோட மனசு எப்படி இருக்கோ, அதே மாரி தானே கிருஷ்ணதேவராயருடைய மனசும். மன்னனும் மனுஷன் தானே! அப்படிதான் அவருக்கு தெனாலிராமன் மேல இருக்க அன்பு. அந்த அன்பு என்னைக்குமே ஒரே மாரி இருக்காது. ஆனா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெனாலிராமன. ஆனா என்ன, தெனாலிராமன் அப்பப்ப கொஞ்சம் சேட்டை பண்ணுவாரு. அதனால அவருடைய மனசு, கோவம் இது எல்லாமே தெனாலிராமன் மேல மாறிக்கிட்டே இருக்கும். தெனாலிராமன் பண்ற சேட்டைக்கு ஏத்த மாரி அவர் மீது அன்பும், கோவமும் கிருஷ்ணதேவராயருக்கு மாறி மாறி வரும். என்ன இருந்தாலும் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன் இல்லாம இருக்கவே முடியாது. அப்படிதான் அன்னைக்கு அவையில தெனாலிராமன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டாரு போல. இதனால கோவமான கிருஷ்ணதேவராயர், இனிமே என்கிட்ட உன் மூஞ்ச நீ காட்டக்கூடாது. மீறி காட்டுன அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டாராம். அதுக்கப்புறம் தெனாலிராமன் கோச்சிக்கிட்டு போயிட்டாராம். ஒரு 3-4 நாள் அவைக்கே வரலையாம். கிருஷ்ணதேவராயருக்கு தன் ஆட்களை போய் அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லலாமா அப்படின்னு தோணுச்சாம். இருந்தாலும் நம்ம சாதாரண மனுஷங்களுக்கே எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கு. அதாவது ஈகோ. அவர் எவ்வளோ பெரிய மன்னர், அவருக்கு இல்லாம இருக்குமா? அவருடைய அந்த ஆணவம், அதாவது தன்மானம் அவருக்கு அதுக்கு இடம் கொடுக்கலையாம். அப்புறம் இருந்தாலுமே அவருக்கு தெனாலிராமனை பார்க்கணும் போல இருந்துச்சாம். சரி, இது ஒரு 2 நாள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஆட்களை அனுப்பி போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். அப்ப அன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் யார் என்ன சொன்னாலும் கேட்காம உள்ளுக்குள்ள ஓடி வந்தாராம். காவலாளிகள்லாம், ஏய் நில்லு, உன்னத்தான், எங்க ஓடுற, நில்லு 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 அப்படின்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். கிருஷ்ணதேவராயர் என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தாராம். காவலாளிகளுடைய இந்த தடுப்பெல்லாம் மீறியே அந்த மனிதர் உள்ள வந்துட்டாராம். அவைக்குள்ள வந்த மனிதரை கிருஷ்ணதேவராயர் மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்து என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். ஏன்னா அந்த மனிதர் தன்னுடைய தலையில ஒரு பானையை கவுத்துக்கிட்டு இருந்தாராம். சரியா அந்த கண்ணு இருக்கிற இடத்துல மட்டும் 2 சின்ன சின்ன ஓட்டை போட்டிருந்தாராம். எல்லாருமே அவரை தடுக்க பார்த்தாங்களாம். இருந்தாலும் அவர் மன்னர் முன்னாடி நின்னுட்டாராம். அவரை பார்த்த மன்னர், நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு மன்னரே வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொன்னாராம். சரிப்பா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அமைச்சர் கேட்டாராம். இப்ப தெனாலிராமன், நான் மன்னருடைய கட்டளையை மீற மாட்டேன். மன்னர் தான் எனக்கு இப்படி வர சொல்லி கட்டளையிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்ட அமைச்சர், என்னப்பா வளர்ற, மன்னர் எப்பப்பா இப்படி கட்டளை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களாம். நீ பேசுறதே ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது, அதனால பானையை எடுத்துட்டு பேசு அப்படின்னு ஒரு அமைச்சர் புத்திசாலித்தனமா சொன்னாராம். அதுக்கு அந்த மனிதர், என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் மன்னர் தான் இப்படி வர சொன்னாருன்னு, திருப்பி என்னுடைய என்னை நீங்க மன்னர் ஆணையை மீற சொல்றீங்களே, என்னது இது, என்னெல்லாம் மீற முடியாது. மன்னர் தெய்வத்துக்கு சமம். தெய்வம் சொன்னா அதை மீற முடியுமா? அதே மாதிரி மன்னர் சொன்னா அதை மீற முடியாது அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மன்னருக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சாம். இருந்தாலும் இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சா. அதுக்கப்புறம் தான் சொன்னாராம், தெனாலிராமா பரவாயில்ல, நான் தான் உன்னை என்கிட்ட மூஞ்ச காட்டாதன்னு சொன்னேன், நானே சொல்றேன் மூஞ்ச காட்டு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே பானையை எடுத்தாராம். பானையை எடுத்துக்கிட்டு அவர் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். அதை பார்த்த மன்னருக்கு சிரிப்பு தாங்க முடியலையாம்.
புரியுதா என்னன்னு? ஏன்னா, மன்னர் தானே சொன்னாரு, தெனாலிராமன் கிட்ட, என்கிட்ட மூஞ்ச காட்டாதன்னு. அதனால தான் தெனாலிராமன் வந்து என்ன பண்ணாரு, பானை எடுத்து தன் தலையில கவுத்திட்டு வந்துட்டாரு. இத பார்த்த அமைச்சர்கள், மன்னர்கள், காவலர்கள் எல்லாம் சிரிச்சாங்களாம். அன்னையிலிருந்து கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனுக்கும் உள்ள நட்பு இன்னமும் அதிகமாயிடுச்சாம். பிரிவு கூட நம்மள பிரிக்கிறதுக்காக இல்ல. பிரிவு எதுக்காக வருது அப்படின்னா, நமக்கு ஒரு பொருள் மேல இருக்க அன்ப நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக வருது. எப்பயுமே ஒரு பொருள் நம்ம கூட இருந்தா, அதோட அருமை நமக்கு தெரியாது. கொஞ்சம் அந்த பொருள் விலகி இருந்தா தான், அதனுடைய அருமையே நமக்கு தெரியும். அந்த அந்த பொருள உணர்த்துறது தான் இந்த கதை. அதே மாரி நாம் முன்ன சொன்ன மாரி தான். மழை எப்படி அளவு தெரியாம, இடம் தெரியாம பெய்யுதோ, அதே மாரி தான் மனிதனுடைய மனமும், அவங்க மத்தவங்க மேல காட்டுற பாசமும், கோபமும். அப்படிதான் கிருஷ்ணதேவராயர் திடீர்னு தெனாலிராமன் மேல அதிகமான பாசத்த பொழிவாராம். அப்புறம் கண்டுக்கவே மாட்டாராம். அப்புறம் கோவப்பட்டு தெனாலிராமன் கிட்ட பேசவே மாட்டாராம். அப்புறம் திருப்பி திடீர்னு பாசமா இருப்பாராம். அதே மாரி திருப்பி திருப்பி நடக்குமா. அப்படிதான் ஒரு நாளு மன்னருக்கு தெனாலிராமன் மேல அதிகமான அன்பு பொங்கி வழிஞ்சிருச்சாம். அதனால மன்னர் என்ன சொன்னாராம், தெனாலிராமா, தெனாலிராமா, நான் உனக்கு 5 யானைகள பரிசா தரேன். வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 5 பட்டத்து யானைகள குடுத்துட்டாராம். தெனாலிராமனுக்கு என்னது யானையா? யாரு சோறு போடுறது? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சாம். இருந்தாலும் என்ன பண்றது? மன்னருடைய ஆணைய மீற முடியாதுல்ல. அதனால தெனாலிராமனும் அந்த 5 யானைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போனோனே சாரதா அவங்க சும்மாவே எல்லாத்துக்கும் பதறுவாங்க. யானைய பார்த்துட்டு, "ஐயய்ய! என்ன யானைய வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? ஐயோ! எனக்கு இந்த யானைய பார்த்தாலே பயமா இருக்குது." அப்படின்னு சொன்னாங்களாம். "கொஞ்சம் அமைதியா இரு, மன்னர் குடுத்துருக்காரு." அப்படின்னு சொன்னாங்களாம். "ஆனா இதுங்கள எங்க நிறுத்துவீங்க? இங்க எங்க இடம் இருக்குது?" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு தெனாலிராமன், "பார்த்துக்கலாம் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு முழுசும் வெளியிலேயே கட்டிட்டாராம். உள்ள படுத்துட்டு இருந்த சாரதாவுக்கு பயமா இருந்துச்சாம். இந்த யானைக்கு திடீர்னு மதம் புடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சாரதா தெனாலிராமன கேட்டாங்களாம். இத கேட்டு தெனாலிராமனுக்கு, ஐயையோ! நம்ம இத யோசிக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துச்சாம். நான் நாளைக்கு ஒரு நல்ல யானை பாகனா வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். யானை பாகன் வச்சா யாருக்கு அது காசு குடுப்பாங்க? நீங்க சம்பாதிக்கிறது வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல யானைக்கு சோறு போட்டு, யானை பாகன் வச்சு, யானை பாகனுக்கு சம்பளம் குடுத்து, யானை பாகனுக்கு சோறு போட்டு, அப்பா! முடியவே முடியாது போல அப்படின்னு சாரதா ரொம்ப நொந்துக்கிட்டாங்களாம். இத கேட்ட தெனாலிராமனுக்கு எப்பிட்றா இத வந்து நம்ம சமாளிக்க போறோம்? சரி, நாளைக்கு மன்னர்கிட்ட குடுத்துடலாமா? அப்படின்னு யோசிச்சாராம். இருந்தாலும் மன்னர் குடுத்தத வேணான்னு சொல்லி திருப்பி குடுத்தா, மன்னர் கோவப்படுவாரே! என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே தெனாலிராமன் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டாராம். அப்படிதான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சாம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோனே, அந்த 5 யானைகளுடைய முகத்திலயும் காளியம்மனுடைய படத்த வரைஞ்சு, அந்த 5 யானைகளையும் காளிதேவி கோயிலுக்கு நேர்ந்து விட்டாராம். அப்புறம் அந்த 5 யானைகளும் அங்க, இங்கன்னு சுத்திக்கிட்டு, மக்கள் வந்து ஐயோ பாவமே! அப்படின்னு தரக்கூடிய உணவுகள வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்களாம். ஒரு நாள் ஒரு யானை தனக்கு சரியான உணவு கிடைக்காதனால கோவம் கொண்டு அங்க இருக்கிறவங்கலாம் தாக்க ஆரம்பிச்சிருச்சாம். இத கேள்விப்பட்ட மன்னர் ஒரு யானைப்பாகன அனுப்பி அந்த யானைய அடக்கி வர சொன்னாங்களாம். அந்த யானைப்பாகனும் போய் அந்த யானைய கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அடக்கி அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். அப்புறம் பார்த்தா 5 யானைகளுமே அங்க சுத்தி தான் திரிஞ்சுட்டு இருந்துச்சாம். 5 யானைகளுமே கூட்டுக்கிட்டு அந்த யானைப்பாகன் அரண்மனைக்குள்ள வந்துட்டாராம். இத பார்த்த மன்னருக்கு சரியான கோவமா. கூப்பிடுங்க அந்த தெனாலிராமன. அவன் இன்னைக்கு வரட்டும். அவனுக்கு கண்டிப்பா கொலை தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிட காவலர்கள் போயிட்டாங்களாம். தெனாலிராமன் வந்து மன்னர் முன்னாடி வணக்கம் வச்சாங்களாம். யாருக்கு வேணும் வணக்கம்? உனக்கு ஆசையா நான் கொடுத்த 5 யானையை இதான் நீ பார்த்துக்க லட்சணமா? 5 யானைகளையும் நீ கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்ட. உனக்கு நான் எதுக்காக யானைகளை கொடுத்தேன்? நீ என் நண்பன், நீ கௌரவமா இருக்கணும் தானே? எதுக்கு நீ இப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம், மன்னா, நீங்க எனக்கு தானம் குடுத்தது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா, என்னுடைய நிலைமை தெரியாம நீங்க எத தானம் குடுக்கணும்னு தெரியாம குடுத்துட்டீங்க. அப்படின்னு சொன்னாராம். எனக்கே நீ பாடம் எடுக்கிறியா? அப்படின்னு மன்னர் சொன்னாராம்.
அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம், மன்னா மன்னிக்கவும், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லல. இந்த நாட்டுக்கே அறிவுரை சொல்ல தான் நீங்க இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். சரி சொல்லு என்ன அப்படின்னு கேட்டாராம். நானும் ஒரு சாமானியன் மன்னா. தினமும் சம்பாதிக்கிற காசு என் வயித்துக்கும் என் புள்ளக்குட்டி வயித்துங்களுக்கும் சரியா போயிடுது. இதுல நீங்க 5 யானை எனக்கு குடுத்தீங்கன்னா, இந்த 5 யானைக்கும் நான் சோறு போட்டு எப்படி வளர்ப்பேன்? நாங்க எல்லாம் பட்டினியா இருக்க வேண்டியதுதான். ஒரு யானைக்கே சோறு போட முடியாத என்னால, எப்படி 5 யானைக்கு சோறு போட முடியும்? பெத்த பிள்ளைக்கே என்னால சோறு போடல. நானே கஷ்டப்படுறேன். இதுல 5 யானைக்கும் நான் பிள்ளைங்களா பார்த்து சோறு போட்டு வளர்த்தணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது? என் வருமானம் பத்தலையே! அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம். அதுக்கப்புறம் மன்னர் சொன்னாராம், சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்படின்னு கேட்டாராம். இதே இந்த யானைகளுக்கு பதிலா நீங்க ஒரு 5 பசுவ குடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்படின்னு சொன்னாராம். அட போடா முட்டாள் தென்னாலிராமா! நான் உனக்கு யானைய குடுத்தேன், குதிரைய குடுத்தேன், பூனைய குடுத்தேன். எதையாவது நீ ஒழுங்கா வச்சுக்கிட்டியா? அப்படின்னு கேட்டாராம். அப்படியே நீங்க எனக்கு பசுவையும் குடுத்துருக்கீங்க. அந்த பசுவ நான் ஒழுங்கா தான் வச்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சிரிச்சாராம். கிருஷ்ணதேவராயருக்கு ஒண்ணும் புரியலையாம். அதுக்கப்புறம் தெனாலிராமன் சொன்னாராம், மன்னா நீங்க எனக்கு 5 யானைகளுக்கு பதிலா 5 பசுவ குடுத்துருந்தீங்கன்னா, 5 பசுக்களும் நல்ல பால் கறந்துருக்கும். அந்த பால்ல இருந்து தயிரு, வெண்ணெய், நெய்யின்னு செஞ்சு ஊர்ல வித்து நானும் கொஞ்சம் பணக்காரனாயிருப்பேன். நீங்க அதுக்கு பதிலா யானைய குடுத்துட்டீங்களே! யானையால எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இதே இந்த யானைய வேற நாட்டு மன்னனுக்கு நீங்க பரிசா குடுத்திருந்தீங்கன்னா, அது உத்தமம். ஆனா என்ன போன்ற சாமானியனுக்கு நீங்க பசுவையோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளையோ, தனத்தையோ குடுக்கறது தான் சிறந்தது. அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தான் மன்னனுக்கு அது புரிஞ்சதாம். சரி விடு, என்னுடைய தவற நான் ஒத்துக்கிறேன். சரி இந்த 5 யானைகளையும் திருப்பி நம்ம அரண்மனைக்கு கொண்டு வாங்க. அதுக்கு பதிலா 5 கறவை மாடுகள தெனாலிராமனுக்கு பரிசா குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொன்னாராம். கேட்ட தெனாலிராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா.